என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? ஒரு கை பார்த்துடலாம். கரூர் சம்பவத்தில் இறந்து போன 41 குடும்பத்துக்கும் 20 வருஷத்துக்கு மாதம் 5000 ரூபா கொடுக்குறதா தாவேகா சொல்லியிருக்கு. ப்ளஸ் 20 வருடங்களுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கான கல்வி செலவையும் தாவேகா ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே உடனடியாகவும் செஞ்சுருக்கிறாங்க. ஜேபிஆர் கல்வி நிறுவனத்துடைய கல்வி இயக்குனர் மரிய வில்சன் அவர் தான் இதை செஞ்சுருக்கிறாரு. யார் இந்த மரிய வில்சன் அப்படின்னு பார்க்கும்போது ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன், சத்யபாமா, பனிமலர் போன்ற கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குனராக இப்போ இருக்கிற மரிய வில்சன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. யார் இந்த மரிய வில்சன் அப்படின்னு பார்க்கும்போது ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய நிறுவன தலைவர் ஜேபிஆர் அவர்களுடைய மருமகன் தான் இவர். ஜேபிஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரோட ரசிகராக இருந்து அப்புறம் ரசிகர் மன்ற தலைவராகி எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது கட்சி உறுப்பினராகி கட்சியை வளர்க்குறதுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர் தான் இந்த ஜேபிஆர். அதன் பிறகு ஒருங்கிணைந்த துணை மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகி அம்மாளுடைய அணியில் இருந்த ஜேபிஆர் 1981க்கு அப்புறம் தீவிர அரசியல்லேருந்து தன்னை விலக்கி கொண்டார் அப்படின்னு பார்க்க முடியுது. அதன் பிறகு 2016 அவர் இறந்துட்டார். 36 வருடத்திற்கு பிறகு ஜேபிஆர் குடும்பத்திலேருந்து ஒரு தீவிர அரசியலில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி வந்த மரிய வில்சன் தான் தாவேகா கட்சியில் இணைஞ்சிருந்தார். அவர் தான் இந்த நிவாரண உதவிகளை செய்கிறாரு.